ஹாய் மக்களே! இன்னைக்கு ஒரு குட்டி கதை பார்ப்போமா? அதாவது ஒரு ராணுவ வீரன், ஒரு டீ கடைக்காரர் 2 பேரும் தெருவுல நடந்து பேசிக்கிட்டே நடந்து போயிட்டுருப்பாங்களாம். அப்போ அந்த ஊர்க்காரங்க எல்லாம் அந்த ராணுவ வீரர பார்த்து எல்லாரும் வணக்கம் சொல்லுவாங்களாம். அ நல்லா விசாரிப்பாங்களாம். அப்புறம் வந்து அவங்களுக்கு ஒதுங்கி வழி விடுவாங்களாம். அப்போ இந்த டீ கடைக்காரருக்கு வந்து பார்க்க பொறாமையா இருக்குமாம். நமக்கு யாருமே வணக்கம் சொல்லல, நம்மள யாருமே மரியாதை நிமித்தமா பேசல. இவருக்கு தான் எல்லா மரியாதையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மனசுக்கு நினச்சுக்கிட்டே இருப்பாராம். திருப்பி 2 பேரும் நைட்டு வந்து ஒரு இடத்துல தங்க வேண்டியது சூழ்நிலை அமையும். தங்குவாங்களாம். அப்போ இந்த டீ கடைக்காரர் என்ன பண்ணுவாராம், அந்த ராணுவ வீரருடைய உடை, துப்பாக்கி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியில வருவாராம். அப்போ நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது, இவர பார்த்து எல்லாரும் வணக்கம் சொல்லி மரியாதை பண்ணுவாங்களாம். உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமாம் டீ கடைக்காரருக்கு. ஆஹா! நம்மள பார்த்து எல்லாரும் வணக்கம் சொல்லாவளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா. அப்படி நடந்து போயிட்டே இருப்பாராம். அப்போ அந்த ஊர்ல ஒரு போலி ராணுவ வீரர். அவர் வந்து நான் பெரிய ராணுவ வீரன் அப்படி எல்லாரும் அப்படின்ன மாரி அதட்டி, அதட்டி அந்த ஊர்க்காரங்களெல்லாம் வச்சிருப்பாராம். பயமுறுத்த மாதிரி. அப்போ அவர் வந்து அறிஞ்சிருக்கிறாரு, இந்த ஊருக்கு ராணுவ வீரர் ஒருத்தர் வாராரு அப்படின்னு. அப்போ அந்த போலியான ராணுவ வீரர் என்ன பண்ணாரு அப்படின்னாக்கி, இந்த உண்மையான ராணுவ வீரர நம்ம வம்புக்கு இழுத்து சண்டை போட்டு அவன ஜெயிச்சிட்டோம்னா, எல்லாரும் நம்மள தான் உயர்வா பார்ப்பாங்க. அதனால அவன்கிட்ட சண்டை போடணும் அப்படின்னு அவரு ஆல்ரெடி ரெடியாவே இருந்திருக்கிறாரு. அப்போ இந்த இந்த சமயம் வந்து இந்த போலி டீ கடைக்காரரு, அதாவது டீ கடைக்காரர் போலி வேடத்துல வருவார்ல ராணுவ வீரராட்டு, இவங்கிட்ட போயி, "டேய் நீ தான் இந்த ஊருக்கு வந்த ராணுவ வீரனா? நாளைக்கு உனக்கு எனக்கு போட்டி. நம்ம 2 பேர்ல யார் வின் பண்றோம் பார்ப்போம். பலசாலி யாருன்னு பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு வம்பிழுத்துருக்காரு. இவன் வந்து டீ கடைக்காரன் பார்த்தீங்களா, குடு குடு குடுன்னு நல்லா பயந்துட்டு, "ஐய்யய்யோ! நம்மள அடிச்சு விடுவானோ!" அப்படின்னு பயந்துகிட்டே படபடன்னு அவர் இருந்த இடத்துக்கு ஓடி வந்துட்டாராம். ஓடி வந்து இந்த உண்மையான ராணுவ வீரர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு. "என்ன மன்னிச்சுக்கங்க. நான் உங்க உடைய எடுத்து இப்படி போட்டுட்டு போனேன். அங்க வந்து என்னட்ட ஒரு ராணுவ வீரர் வந்து என்ன சண்டைக்கு வந்தாரு. ஏன்னா நாளைக்கு 2 பேரும் சண்டை போடுவோம். யார் பலசாலின்னு பார்க்கலாம்." அப்படி இப்படின்னு பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாராம் அந்த டீ கடைக்கார ஆளு. உடனே சரி நீங்க செய்த தப்ப நான் மன்னிச்சுறேன். ஆனா நீங்க நாளைக்கு கண்டிப்பா அவங்ககிட்ட சண்டைக்கு போணும். நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. நீங்க வந்து எப்படி இருக்கணுமோ, அதே மாரி உண்மையா நீங்க இருங்க. கண்டிப்பா எது வந்தாலும் எதிர்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தைரியம் குடுத்து, அந்த ராணுவ வீரர் வந்து டீ கடைக்காரர கூட்டிட்டு போவாராம். இந்த உடையெல்லாம் உடுக்க வச்சு கூட்டிட்டு போயிருப்பாரு. ராணுவ உடையில வந்த உடனே அந்த எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருந்தார்ல அந்த ஒ ர போலி ராணுவர். அவரும் இந்த டீ கடைக்காரரும் சண்டை போட ரெடி ஆவுன உடனே டீ கடைக்காரர் சொல்லுவாராம், "ஒரு டீ குடிச்சிட்டு நம்ம சண்டை போட்டுக்கலாம்" அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொன்ன உடனே இந்த டீ கடைக்காரரு டீ போட்டிருக்காரு. பொறுமையா நின்னு நிதானமா டீ போட்டிருக்காரு. இத இந்த போலி ராணுவ வீரன் பார்த்துட்டே இருந்திருக்கான். டீய குடிக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டா இருந்திருக்கு. நினைச்சிருக்கான், ஒரு டீயே இவ்ளோ பொறுமையா, இவ்ளோ சூப்பரா போடுறவரு, சண்டை இப்படி போடுவாரு அப்படின்னு பயந்துட்டு, "என்ன மன்னிச்சுக்கங்க. நான் இந்த மாரி இனி மக்களெல்லாம் மிரட்ட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராணுவ உடைய கழத்தி குடுத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு போயிருவாராம். போனதும் டீ கடைக்காரர் ஒண்ணும் சொல்ல முடியல. "என்னடா இப்படி" அப்படின்னுட்டு உண்மையான ராணுவ வீரர்ட்ட போய் சொல்லியிருக்காரு. "எப்படி இப்படி எப்படி அவரு மனம் திரிந்து இப்படி போனான்?" அப்படின்னு. "நீங்க உண்மையா, நேர்மையா உங்க வேலையில நீங்க கரெக்ட்டா இருந்தீங்க. அவன் வந்து அ உ அது அந்த ஒரு விஷயம் தான் உங்கள இப்ப காப்பாத்துனது. அதனால உங்களுக்கு என்ன வருமோ அத நீங்க பண்ணுங்க" அப்படின்னு சொல்லி இந்த உண்மையான ராணுவ வீரர் சொல்லுவாராம். அப்பதான் அந்த டீ கடைக்காரனுக்கு தன்னுடைய நிலைமை என்ன? நம்ம வந்து என்னதான் மாறுவேடம் போட்டாலும் நம்ம அதுவா ஆக முடியாது. நம்ம எப்பவுமே நம்மளா இருக்கிறது தான் நமக்கு வந்து பாதுகாப்பு, பெருமை அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இத தாண்டி நம்ம ஆசைப்பட்டோம்னா நமக்கு ஆபத்து தான் வரும் அப்படின்னு சொல்லி உணர்ந்துருவாராம். இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சு உங்களுக்கு? நெறைய பேரு தன்னுடைய தகுதிக்கு மீறிய அ பொருளுக்கு ஆசைப்படுறது. அதனால வந்து நமக்கு என்னைக்குமே சந்தோஷமே வராது. துக்கம் தான் வரும். நம்மட்ட என்ன இருக்கோ, அத வச்சுட்டு நம்ம சந்தோஷமா இருக்கலாம். அத விட்டுட்டு அவன் கார்ல போறான், நம்மளும் கார் வாங்கிறணும். பைக்ல போறான், நம்மளும் பைக் வாங்கிறணும் அப்படின்னா, அவன்கிட்ட காசு இருக்கும் வாங்குவோம். நம்மட்ட காசு இருக்காது, நம்ம கடன் வாங்கி வாங்குவோம். அதனால நம்ம இழக்க போறது நம்முடைய மன அமைதி, நிம்மதி. சரிங்களா? அதனால இருக்கத வச்சு நம்ம சந்தோஷமா இருக்க, நம்மட்ட அதான் ஒவ்வொரு இது எல்லாருக்குமே ஒரு ஆசை உண்டு. பணம், பதவி, பேரு, புகழ் வேணும் அப்படின்னு. ஆனா வந்து அது எல்லாத்துக்கும் கிடைக்காது. நம்ம முயற்சி பண்ணுனா கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு முயற்சி நெறைய பயிற்சி எல்லாமே வேணும். த சும்மா நம்ம இருந்துகிட்டு எனக்கு நான் அதுவாவிரணும், இதுவாவிரணும் அப்படின்னா எதுவுமே நடக்காது. நடைமுறையில சாத்தியப்படாத விஷயங்கள். அதனால நமக்கானது யாருமே பறிச்சுக்க முடியாது. அதேமாரி தடுக்கவும் முடியாது. நமக்கானது நம்மகிட்ட வந்தே சேரும். ஆனா வந்து போதும் அப்படிங்கக்கூடிய மனமே பொன் செய்யும்
ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே மறந்துருச்சு. எதுவாக இருந்தாலும் ஒரு நிறைவான ஒரு மனசு இருந்தாலே போதும். நம்மகிட்ட நிறைய பேர் வந்து எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். அதாவது எப்படி சொல்ல, நிறைய பேர் வீடு வாசல் இல்லாமல் இருப்பாங்க. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுவாங்க. நோய்வாய்ப்பட்டு நிம்மதி இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. படுத்தா தூக்கம் வராது. அப்படியெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள் மத்தியில் நம்ம வந்து நல்லா இருக்கும். கடவுள் நமக்கு தந்த கால், கை, கண் சுகம் எல்லாத்துமே சுகமாக தந்திருக்கிறாரு. அப்போ நம்ம இதை வச்சுட்டு எவ்வளோ சந்தோஷமாக நம்ம வாழ்ந்து பிறரையும் மகிழ்விக்க முடியும் அப்படின்னு மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அதை விட்டு நம்முடைய என்ன இல்லையோ அதை நினச்சிட்டு இல்லையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருந்தோம்னு சுடுமை இன்றைய வாழ்க்கையை நம்ம இழந்து போயிடும். சரியா? அதனால் போதும் அப்படிங்கக்கூடிய ஒரு மனசு இருந்தாலே சந்தோஷமாக இருக்கலாம். நான் சொன்னேன் கரெக்டு தானே? கரெக்டுனா கமெண்ட்டில் சொல்லணும். சரியா? ஓகே பாய். நம்ம இன்னொரு கதையில் பார்க்கலாம். ஏன்னா